Hello everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல PGTRB எக்ஸாம் பத்தின பேசிக் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். PGTRB is an exam conducted by TNTRB, அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்னால 2 வருஷத்துக்கு ஒருக்க இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறது உங்க ட்ரீமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க PGTRB எக்ஸாம் எழுதணும். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிஎட் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், ப்ளஸ் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் வித் 50% ஆஃப் மார்க்ஸ். ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிஸ் எல்லாருமே 53 வரைக்கும் தான் எழுதலாம். பட் other relaxation categories like SC, ST, BC, MBC, DNA அவங்கெல்லாம் 58 வரைக்கும் எழுதலாம். அதர் ஸ்டேட் பீப்புள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன கேஸ்டாக இருந்தாலும் ஜென்ரல் கேட்டகரியில தான் வருவாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 180 questions இருக்கும் அண்ட் யூ ஹாவ் டு ஃபினிஷ் இட் இன் 3 hours 30 minutes. டோட்டல் டைமிங் வந்து 3.5 மணி நேரம். அதில் 180 questions ஆன்சர் பண்ணணும். அதை 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க, பார்ட் A அண்ட் பார்ட் B. பார்ட் ஏல காமன் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ், அது என்னன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதில் உங்களுக்கு 30 questions இருக்கும். அந்த 30ம் ஃபர்ஸ்ட் 20 வந்து 2 mark கொஸ்டினாகவும் லாஸ்ட் 10 வந்து 1 mark கொஸ்டினாகவும் இருக்கும். ஸோ டோட்டலி 50 மார்க்ஸுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த 50 மார்க்ஸில் 40%னா 20 மார்க்ஸ் வந்து எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணாதான் உங்களோட மெயின் எக்ஸாம் பேப்பரையே அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். அண்ட் பார்ட் பி தான் மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாமில் 150 questions இருக்கும். இந்த 150 மார்க்ஸில் உங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்ட் questions வந்து 110 தான் இருக்கும். மிச்சம் ஒரு 40 மார்க்ஸில் 30 மார்க்ஸ் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி ஆர் சைக்காலஜி இருக்கும். அண்ட் லாஸ்ட் 10 மார்க்ஸ் வந்து ஜிகே ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை நீங்கள் 3 hours டைம் ஃப்ரேமில் இந்த மெயின் எக்ஸாம் ஃபுல்லுமே நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு யூ வில் ஹாவ் half an hour. செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த எக்ஸாம் தான். அடுத்த ஸ்டெப் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த எக்ஸாமில் டாப் ஸ்கோரிங்கான ஒரு 40% பீப்புளை 1:2 ரேஷியோவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லுவாங்க. அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க ஃபார் செலக்டிங் தேர் லொக்கேஷன். நீங்கள் பிஜி அசிஸ்டண்ட்டாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் பேசிஸில் ஹெச்எம் வரைக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். பேஸ்ட் ஆன் த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை டிஸ்கஸ் பண்ணி ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். பேஸ்ட் ஆன் த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை டிஸ்கஸ் பண்ணி ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.